ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக தேங்காய் பாலில் சேர்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இறால் கிரேவி செய்யறதுக்கு நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கராப்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இறால் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்காக 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கராப்தலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மசாலா கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த இறால் வேக விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்ப்போம். அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இறால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து போயிடும். நல்லா இப்போ இது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு பார்த்தாவே தெரியுது இறால்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இறால் வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது நமக்கு தண்ணி மாதிரி போயிடும் கிரேவி. அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறப்போ கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போவே தேங்காய் பால் கொதிக்க விட்டுறாதீங்க. நமக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறி போயிடும், நல்லா இருக்காது. தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.